நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிவிஷன், அதாவது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி, அதே மாதிரி சயின்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் சேர்ந்து 6th to 12th வரைக்கும் இப்போ இருக்கிற இதிலிருந்து கொஸ்டின்ஸ்லேருந்து, அதாவது நியூ புக்கில் இருந்து அரௌண்ட் ஒரு 499 கொஸ்டின்ஸை நம்ம ஜஸ்ட் ரிவிஷனாக பார்த்துடலாம். இதை நான் கேட்கவே உங்களுக்கு ரிவிஷன் ஆகும், ஆப்ஷனோட தான் இருக்கும். வாங்க என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, மக்கள் செம்பையும் கல்லையும் பயன்படுத்திய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செம்பையும் கல்லையும் பயன்படுத்திய காலம் செம்பு காலமாகும். இந்தியாவின் செம்பு கால பண்பாடு அதனோட முதிர்ந்த நிலை எது? இந்தியாவில் செம்பு கால பண்பாடோட முதிர்ந்த நிலை ஹரப்பா ஆகும். மெகாலித் என்பது என்ன சொல் ஆகும்? மெகாலித்துங்கிறது பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல் தான், மெகாலித் என்பது ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் அது என்னவென அழைக்கப்பட்டது? அதாவது இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் அது பெருங்கற்காலம் என அழைக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆதிச்சநல்லூர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? கீழடி பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. கீழடி இப்ப இது மாதிரி ஆதிச்சநல்லூர், கீழடி தொல்பொருள் சார்ந்த இடங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளதுங்கிறது கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துங்க. பொருந்தல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பொருந்தல் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. பொருந்தல் நிலையமாகும், அதாவது தொல்பொருள் பகுதி பொருந்தல் திண்டுக்கல்லில் உள்ளது. எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. பொருந்தல்ல கிடைத்த அரிசி நிரம்பிய பானை தான் மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. பையம்பள்ளி அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் உள்ளது? பையம்பள்ளி அகழ்வாய்வு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. கொடுமணல் அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல தான் கொடுமணல் அகழ்வாய்வு உள்ளது. கொடுமணல் அதோட சிறப்பு பற்றி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றி, அதாவது கொடுமணலோட சிறப்பு பற்றி பதிற்று 10 இடம்பெற்றுள்ளது. பதிற்று 10ன்னா உங்களுக்கு அது எந்த அரசர்கள்னு இப்ப ஞாபகம் வந்திருக்கணும். இது சேர அரசர்களை போற்றும் நூலாகும். இறந்து போனவரின் நினைவை போற்று வகையில் நடப்படும் கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நடுகள். அது யாருக்காக? இறந்து போனவரின் கணவரா, வீரன், இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்பட்ட கல் தான் நடுகள் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொறுத்துக, கீழடி அது என்ன கிடைச்சது அப்படிங்கறத பாத்திரலாம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஈ தான். கீழடியில பாத்தீங்கன்னா பகடை கிடைத்தது. பொருந்தல்ல கொழுமுனைகள், கொடுமணல்ல சுழல் அச்சுகள், ஆதிச்சநல்லூர்ல தங்க ஆபரணங்கள் கிடைத்தன. பொதுவான ஓர் இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற பொருள்களை ஒருங்கிணைந்து விற்பனை செய்யும் இடம் என்ன? பொதுவான ஒரு இடத்துல குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற பொருள்களை ஒருங்கிணைந்து விற்பனை செய்யும் இடம் சந்தை ஆகும். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது பாத்தீங்கன்னா என்ன நிலை தொழில்கள்னா முதல் நிலை தொழில்கள் ஆகும். பண்டமாற்று பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்ட கருவி எது அப்படின்னா பணம் தான் பண்டமாற்று பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்ட கருவியாகும். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருளிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் என்ன தொழில்? இது பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்ல தான். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்ல இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள்ல தான். பருத்தி, சர்க்கரை பதப்படுத்தல் என்ன வகையான தொழில் பாத்தீங்கன்னா இது ஒரு வேளாண் தொழில் ஆகும். காடு சார்ந்த தொழிற்சாலைகளில் இல்லாதது எது? இரும்பு தான் காடு சார்ந்த தொழிற்சாலைகளில் இல்லாதது ஆகும். கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் தான். கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆவார். இரண்டாம் நிலை தொழிலில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை தேவையான நேரத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான சேவைகளை செய்வது எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில்கள் தான். இரண்டாம் நிலை தொழில்ல முதல் நிலை தொழில்ல மூலப்பொருள், இரண்டாம் நிலை தொழில்ல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தேவையான நேரத்துல மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான சேவைகளை செய்வது மூன்றாம் நிலை தொழில்களாகும். சேவைத்துறை தொழில்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில்கள் தான் சேவை துறை தொழில்கள் என அழைக்கப்படுகிறது. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஆவார்கள். நெக்ஸ்ட் ஒன், தேன் சேகரித்தல் என்பது என்ன தொழில்னு பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில் தான் தேன் சேகரித்தல் என்பதாகும். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்ன தொழில்?
மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது 2ஆம் நிலை தொழில்களாகும். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? அம்பேத்கர் அவர்கள்தான் அரசியல் சட்ட வரைவு குழுவின் தலைவர் ஆவார். அரசமைப்பு சட்டத்தின் முதல் கூட்டம் எந்த நாள் நடைபெற்றது? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டுல தான் அரசமைப்பு சட்டத்தின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தையாவார். எத்தனை நாட்டின் அரசமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? எத்தனை நாடுகள்னு பாத்தீங்கன்னா 60 நாடுகளின் சட்டங்களை ஆராய்ந்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டுல உயர்ந்தபட்ச சட்டமாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள், அதாவது கட்சி மற்றும் பகுதிகள் சார்ந்து இருந்தனர்னு பாத்தீங்கன்னா 389 பேர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற கட்சி மற்றும் பகுதிகளை சார்ந்து இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா 389 பேர் ஆவார். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1946ஆம் ஆண்டு. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஆவார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள் பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது அந்த 389 பேர்ல 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். நமது அரசமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. முழு சுயராஜ்ய முழக்கம் எந்த மாநாட்டில் வழிபெற்றது? எந்த மாநாடுன்னு பாத்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில தான் முழு சுயராஜ்ய முழக்கம் வலுப்பெற்றது. முழு சுதந்திர நாள் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? இதுல ஜனவரி 26, 1930ஆம் ஆண்டன்று அந்த ராவி நதிக்கரையில முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதிப்படுத்தும் முன் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? நம்ம அரசியலமைப்பு சட்டம் இறுதிப்படுத்துவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2000 சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க ஆன நாட்கள் எத்தனை? 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. எந்த நாள் அரசமைப்பு சட்டம் தயாரானது? நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டன்று. அப்பதான் நம்ம அரசமைப்பு சட்டம் தயாரானது. அரசமைப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26 அன்று தான் அரசமைப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற பாத்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவானது. தற்போது நமது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பகுதிகள், உறுப்புகள், அட்டவணைகள் எத்தனை? 448 உறுப்புகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளன. 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? 2016ல தான் 101வது சட்ட திருத்தம் 2016ல மேற்கொள்ளப்பட்டது. கண்டங்களின் மேற்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. கண்டங்களோட மேல் பகுதி பாத்தீங்கன்னா சியால் என அழைக்கப்படுகிறது. கண்டங்களின் கீழ்ப்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. கண்டங்களோட கீழ்ப்பகுதி பாத்தீங்கன்னா சிமா என அழைக்கப்படுகிறது. புவி மேலோட்டின் கருப்பொருள் யாவை? சியால் மற்றும் சிமா தான் புவி மேலோட்டின் கருப்பொருள்களாக உள்ளன. புவியின் அதிர்வலைகள் மற்றும் ஆய்வின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கலாம்? புவியை நம்ம புவி மேலோடு, புவி கவசம், புவி கரு என பிரிக்கலாம். புவியின் வெளிப்புற அடுக்கு என்னவென அழைக்கப்படுகிறது? புவியின் வெளிப்புற அடுக்கு பேர் பாத்தீங்கன்னா புவி மேலோடு ஆகும். புவி மேலோட்டின் அடர்த்தி எது முதல் எதுவரை உள்ளது? அதாவது புவி மேலோட்டின் அடர்த்தி பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை உள்ளது. புவி மேலோட்டின் அடர்வு அண்டப்பகுதியில் எப்படியும் கடற்பகுதியில் எவ்வாறும் உள்ளது? புவி மேலோட்டின் அடர்வு பாத்தீங்கன்னா கண்டப்பகுதியில் 35 கிலோமீட்டராகவும் கடற்பகுதியில் 5 கிலோமீட்டராகவும் உள்ளது. கடல் மேற்பரப்பானது டேஸ் பாறைகளால் ஆனது. கடல் மேற்பரப்பு பாத்தீங்கன்னா பசால்ட் என்னும் பாறைகளால் ஆனது. பூமி டேஸ் நிறக்கோள். பூமி பாத்தீங்கன்னா நீல நிறக்கோள் ஆகும். புவி மேலோடு மற்றும் கவசம் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. புவி மேலோடு மற்றும் கவசத்தை எந்த எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மோகோரோவிசிக் என்ற எல்லை தான் புவி மேலோடு மற்றும் கவசத்தை பிரிக்கிறது. புவியின் மையப்பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? பேரிஸ்பியருங்கிறதான் புவியின் மையப்பகுதியாகும். புவி கருவிற்கும்
கவசத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி என்ன இடைவெளியாக உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா வெய்சாட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா வெய்சாட் குட்டன்பெர்க். இதுதான் புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி வெய்சாட் குட்டன்பெர்க் என அழைக்கப்படுகிறது. நைப் மற்றும் டேஸ் மற்றும் டேஸால் ஆனது. நைப் வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது. புவியின் சுற்றளவு டேஸ் கிலோமீட்டர் ஆகும். புவியோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 6371 கிலோமீட்டர் ஆகும். புவி கொள்ளளவில் புவி மேலோடு எத்தனை சதவீதம்? புவியோட கொள்ளளவில் புவியின் சதவீதம் பாத்தீங்கன்னா புவி மேலோடின் சதவீதம் 1% உள்ளது. புவி கொள்ளளவில் கவசம் எத்தனை சதவீதம்? புவி கொள்ளளவுல கவசம் பாத்தீங்கன்னா 84% கொண்டுள்ளது. நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு போன்றவை எந்த சக்திகளின் எதிர்பாராத நிகழ்வுகள்? இது வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு போன்றவை அக உந்து சக்திகளின் எதிர்பாராத நிகழ்வுகளாகும். புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே காணப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா மின்பாறை கோளம்தான் புவி மேலோடு மற்றும் கவசம் மேலடுக்கிற்கும் இடையே காணப்படுகிறது. ரிக்டர் அளவில் 2.0 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்வது அரிது. இப்ப ரிக்டர் அளவுல 2.0ங்கிறதுலாம் வந்து அதை நம்ம அறியறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரிக்டர் அளவில் 6.0 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக்டர் அளவுல 6ங்கிறது வந்து ரொம்ப வலிமையானதா இருக்கும். புவி அதிர்வின் மற்றொரு தாக்கம் டயஸ் ஆகும். புவி அதிர்வின் மற்றொரு தாக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா எரிமலை ஆகும். எத்தனை வகையான நில அலைகள் உள்ளன? பாத்தீங்கன்னா 3 வகையான நில அலைகள். அது உங்களுக்கே தெரியும், பி அலைகள், அந்த அலைகள்லாம் தெரியும். அதுல 3 வகையான நிலை அலைகள் உள்ளன. சுனாமி என்ற சொல் டேஸ் மொழி சொல்லாகும். சுனாமிங்கிறது ஜப்பான் மொழி சொல்லாகும். நிலநடுக்கத்தின் பரவல் உள்ள இடங்கள் டேஸ் ஒட்டியே காணப்படுகின்றன. நிலநடுக்கத்தின் பரவல் உள்ள இடங்கள் பாத்தீங்கன்னா எரிமலை பகுதிகளை ஒட்டியே காணப்படுகின்றன. புவியின் மேற்பரப்பில் உள்ள துளைவழியே மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதை நாம் என்னவென அழைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா புவியின் மேற்பரப்பில் உள்ள துளைவழியே மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதை எரிமலை என அழைக்கிறோம். பாறை குழம்பு புவியின் மேற்பரப்பில் வரும்போது என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லாவா என அழைக்கப்படுகிறது. அடுத்தது வல்கனாலஜி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா எரிமலை ஆய்வியல். அதுதான் வந்து வல்கனாலஜி என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பேரன் தீவு. அங்கதான் வந்து இந்தியாவில் செயல்படும் எரிமலை உள்ளது. எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த பகுதிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மைய புள்ளியா இருக்கும். அதுக்கு பேரு நிலநடுக்க மையம் ஆகும். நிலநடுக்க மையத்திற்கு மேல் புவி மேலோட்டில் அமைந்திருக்கும் புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்க மேல் மைய புள்ளி என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்வை அளவு செய்யும் கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா நில அதிர்வு மானிதான் புவி அதிர்வை அளவு செய்யும் கருவியாகும். நில அதிர்வு மானியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிக்டர் தான் நில அதிர்வு மானியை கண்டுபிடித்தவர் ஆவார். ரிக்டர் அளவு எதன் முதல் எது வரை உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா 0 முதல் 9 வரை உள்ளது. நைப் டேஸால் உருவாக்கப்பட்டது. அதாவது நிக்கல் மற்றும் இரும்பு, நிக்கல் மற்றும் பெரஸால் உருவாக்கப்பட்டதுதான் நைப் ஆகும். நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியில் அருகில் ஏற்படுகிறது. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு பாத்தீங்கன்னா தட்டுகள் நுனியின் அருகில் ஏற்படுகின்றது. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை எதன் மூலம் அறியலாம்? நிலநடுக்கத்தோட ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிக்டர் அளவுகோல் மூலம் நாம் அறிய முடியும். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிமலை வாய் என அந்த பாறை குழம்பு வெளியேறுவத குறுகலான குழாயை எரிமலை வாய் என அழைக்கிறோம். எரிமலை குழம்பு கூம்புகள் டேஸ் ஆகும். எரிமலை குழம்பு கூம்புகள் தான் என்னது மலைகளின் குவியலாக உள்ளது. எரிமலை குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு என்ன பெயர்? அந்த எரிமலை குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு லோபோலித் என அழைக்கப்படுகிறது. டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் பகுதி தான் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் என்னவென அழைக்கப்படுகிறதுனா தொலைவு என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவிற்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி என்பது ஆகும். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி எந்த அலகால் குறிப்பிடப்படுகின்றன? தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னா மீட்டர் என்ற அலகால் குறிப்பிடப்படுகின்றன. கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தில் பயன்படும் அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல். கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தில் பயன்படுவது நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவு கிலோமீட்டர்?
1.852 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைலோட கிலோமீட்டர் அளவு ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் என்பது ஆகும். ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு கடக்க தேவைப்படும் வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட். அப்ப நாட் என்றால் என்னன்னா ஒரு மணி நேரத்துல ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு கடக்க தேவைப்படும் வேகம் தான் நாட் என அழைக்கப்படுகிறது. தொலைவு மாறுபடும் வீதம் என்னவென அழைக்கப்படுகிறது? தொலைவு மாறுபடும் வீதம் வேகம் என்று அழைக்கப்படுகிறது. வேகத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா தொலைவு டிவைடட் பை காலம் தான் வேகத்தின் சமன்பாடு ஆகும். திசை வேகத்தின் SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1 தான். மீட்டர் வினாடி தான் திசை வேகத்தின் SI அலகு ஆகும். ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியை மேற்கொள்வது என்ன திசை வேகம்னு கேட்டாங்கன்னா இது சீரான திசை வேகம். ஒரு பொருள் தன்னோட இயக்கத்தில் இருக்கு, அது தனது திசையை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியை மேற்கொள்றதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சீரான திசைவேகம் ஆகும். வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி எதற்கு உதாரணம்? சீரான திசைவேகத்துக்கு உதாரணம் தான் வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி ஆகும். ஒரு பொருளானது தனது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொள்வதற்கு பெயர் என்ன? இதுக்கு பாத்தீங்கன்னா சீரற்ற திசைவேகம். அது தனது திசையை அல்லது வேகத்தினை மாற்றிக்கொள்ளும். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சீரற்ற திசைவேகம் ஆகும். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை என்று அதற்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி. அதாவது இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதைக்கு பேரு இடப்பெயர்ச்சி ஆகும். திசைவேகம் மாறும் வீதம் என்னவென அழைக்கப்படுகிறது? திசைவேகம் மாறும் வீதம் பாத்தீங்கன்னா முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார் தான் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊராகும். பூம்புகார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு துறைமுகம் ஆகும். பூம்புகார் எந்த கடற்கரையின் கரையில் அமைந்துள்ளது? பூம்புகார் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாதது ஒன்று. சீவக சிந்தாமணியில தான் பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்றாகும். பூம்புகாரின் சிறப்பை கூறும் நூல் எது? பூம்புகாரின் சிறப்பை கூறும் நூல் சிலப்பதிகாரம் ஆகும். சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டம் மூலம் பூம்புகார் நகர வாழ்வினை அறியலாம்? எந்த காண்டம் பாத்தீங்கன்னா புகார் காண்டத்தின் மூலம்தான் நம்ம பூம்புகார் நகர வாழ்வை அறிந்து கொள்ள முடியும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரமாகும். மதுரைக்கு அருகே எந்த இடத்தில் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது? கீழடியில் தான் மதுரைக்கு அருகே கீழடியில அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைசங்கத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் 49 பேர். மதுரைக்கு அகில் சந்தனம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன? மதுரைக்கு பாத்தீங்கன்னா அகில் சந்தனம் எல்லாம் தொண்டியில் இருந்து கொண்டு வரப்பட்டன. இஸ்ரேல் அரசர் சாலமோன் எங்கிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார்? அவர் உவரி துறைமுகத்தில் இருந்துதான் முத்துக்களை இறக்குமதி செய்தார். மதுரையில் இரவு முழுவதும் செயல்பட்ட அங்காடி பெயர் பாத்தீங்கன்னா அல்லங்காடி என அழைக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா யுவான் சுவாங் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் ஆவார். யுவான் சுவாங் காஞ்சியில் எந்த இடத்திற்கு படிக்க வந்தார்? யுவான் சுவாங் காஞ்சியில பாத்தீங்கன்னா கடிகை அப்படிங்கிற இடத்திற்கு படிக்க வந்தார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தான் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றவராவார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். அவர் தான் பாத்தீங்கன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் ஆவார். நாயன்மார்களுள் முதன்மையானவர் யார்? இப்போ நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் முதன்மையானவர் திருநாவுக்கரசர் ஆவார். கோயில்களின் நகரம் எது? கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி ஆகும். கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன் ஆவார். மணிமேகலை இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? மணிமேகலை பாத்தீங்கன்னா இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் தான் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது. சோழநாடு இப்ப பாத்தீங்கன்னா சேரநாடுனா என்ன உடைத்துங்கிறத ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோழநாடுனா சோறு உடைத்து, சோளம் சோறு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சேரநாடு பாத்தீங்கன்னா சான்றோர் உடைத்து. பாண்டிய நாடு உங்களுக்கே தெரியும் என்ன வரும், முத்துடைத்துன்னு வரும். தமிழர்களின் நீர்
மேலாண்மையை விளக்குவது எந்த அணைன்னு பாத்தீங்கன்னா கல்லணை தான் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குகிறது. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஆகும். கூடல் நகர் என அழைக்கப்படுவது பூம்புகார் தான் கூடல் நகர் என அழைக்கப்படுகிறது. ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடையூறுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பேரிடர் ஆகும். அது என்ன பண்ணும், ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடர்கள் பேரிடர் என அழைக்கப்படுகிறது. பேரிடரின் வகைகள் பாத்தீங்கன்னா இயற்கை மற்றும் செயற்கைன்னு 2 வகையான பேரிடர்கள் உள்ளன. தெற்கு ஆசியாவை சுனாமி தாக்கிய வருடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு. இயற்கை பேரிடரில் இல்லாதது எது? இயற்கை பேரிடர்ங்கிறது பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் இயற்கை பேரிடருக்கு உதாரணம் கிடையாது. மனிதர்களில் ஏற்படும் பேரிடர்களில் இல்லாதது எது? பனிச்சரிவு. இதெல்லாம் இயற்கையா நடக்கும், இது மனிதரால் நடப்பதில்லை. இப்ப நெருப்பு, தொழிற்சாலை விபத்து, சாலை விபத்து இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படும் பேரிடர் ஆகும். 2007இல் இந்திய அரசு சுனாமி முன்னறிவிப்பு மையத்தை எங்கு ஏற்படுத்தியது? ஹைதராபாத்ல தான் 2007ல இந்திய அரசு சுனாமி முன்னறிவிப்பு மையத்தை ஏற்படுத்தியது. மழை பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்குக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா திடீர் வெள்ளப்பெருக்கு ஆகும். கடற்கரை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காரணங்களில் இல்லாத ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா மழை. இது கடற்கரை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காரணங்களில் இல்லாத ஒன்று ஆகும். 2004ஆம் ஆண்டு தெற்காசியாவை தாக்கிய சுனாமி எந்த இடத்தில் உருவானதுன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேசியா அருகில் உள்ள சுமித்ரா தீவுல தான் 2004ஆம் ஆண்டு தெற்காசியாவை தாக்கிய சுனாமி உருவான இடம் ஆகும். டேஸ் மற்றும் டேஸ் பேரிடரின் போது இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முன் அறிவிப்பு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை. இது ரெண்டும் கொடுத்தாவே பேரிடரின் போது இடர் வாய்ப்பு மற்றும் உயிர் தடுப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது. சென்னை வெள்ளம் எந்த ஆண்டு ஏற்பட்டதுன்னா 2005ஆம் ஆண்டு தான் சென்னை வெள்ளம் ஏற்பட்டது. தீவிரவாதம் என்ன வகையான பேரிடர்னு பாத்தீங்கன்னா மனிதனால் உண்டாகும் பேரிடர் தான் தீவிரவாதம் ஆகும். இயற்கை பேரிடருக்கு உதாரணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுனாமி இயற்கை பேரிடருக்கு உதாரணமாக உள்ளது. சுமித்ரா தீவு அமைந்துள்ள நாடு எது? இந்தோனேசியாவில தான் சுமித்ரா தீவு உள்ளது. இந்தியாவில் பாயும் நீளமான நதி எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை தான் நம்ம இந்தியாவில் பாயும் நீளமான நதியாகும். தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டுல விராலிமலையில தான் மயில்கள் சரணாலயம் உள்ளது. விராலிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விராலிமலை பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. ஒரு காட்டின் மைய அச்சு விலங்காக எது உள்ளது? ஒரு காட்டோட மைய அச்சு விலங்காக உள்ளது புலி ஆகும். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டோட மாநில மரம் பாத்தீங்கன்னா பனை ஆகும். டால்பின் எந்த ஆண்டு தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? டால்பின் பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு தான் தேசிய நீர்வாழ் உயிரினமாக டால்பின் தேர்ந்தெடுக்கப்பட்டது. புலி எந்த ஆண்டு தேசிய விலங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது? 1970ஆம் ஆண்டு தான் புலி தேசிய விலங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆலமரம் எந்த ஆண்டு இது விலங்குல தேசிய மரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஆலமரம் பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு தான் ஆலமரம் தேசிய மரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் தான் பிங்காளி வெங்கையா. இவருதான் என்ன பண்ணாரு, தேசிய கொடியை வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? நம்ம வேலூர் பக்கத்துல குடியாத்தம்ங்கிற இடத்துலதான் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது. முதல் தேசிய கொடி எங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? சாரநாத் அருங்காட்சியகத்துலதான் முதல் தேசிய கொடி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. எந்த இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் உள்ளது? கொல்கத்தாவில தான் பாத்தீங்கன்னா இந்திய தாவரவியல் பூங்காவில உலக சாதனை படைத்த ஆலமரம் உள்ளது. கூடுகட்டி வாழும் பாம்பு எது? கூடுகட்டி வாழும் பாம்பு பாத்தீங்கன்னா ராஜநாகம் ஆகும். தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் என்ன? தேசிய கொடியின் நீளம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது? தேசிய கொடியின் சக்கரத்துல பாத்தீங்கன்னா 24 ஆரங்களை கொண்டுள்ளது. தேசிய லட்சணை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டன்றுதான் தேசிய லட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், தேசிய கீதம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950ஆம் ஆண்டன்று தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் முதலில் எப்பொழுது பாடப்பட்டது?
1911 டிசம்பர் 27 தான் தேசிய கீதம் வந்து முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதத்தை எத்தனை நொடிகளில் பாட வேண்டும்? தேசிய கீதத்தை வந்து பாத்தீங்கன்னா 52 நொடிகளில் நம்ம பாட வேண்டும். தேசிய பாடல் யாரால் இயற்றப்பட்டது? சந்திர சட்டர்ஜி என்பவரால் தான் தேசிய பாடல் இயற்றப்பட்டது. தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் என அறிவித்தவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் தேசிய கீதத்துக்கு இணையானது தேசிய பாடல் என அறிவித்தவர் ஆவார். தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசில்லஸ் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது? தேசிய நுண்ணுயிராக லாக்டோபாசில்லஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டாகும். சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? கனிஷ்கர் காலத்துலதான் சக ஆண்டு முறை தொடங்கப்பட்டது. ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. அவர்தான் வந்து ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் ஆவார். இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஜனவரி 26, 1950 தான் இந்தியா வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் நடைபெறுகிறது? ஜனவரி 29 தான் பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு நடைபெறுகிறது. மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன? ஜூலை 22, 1947 தான் மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்டது நமது இந்திய அரசியலமைப்பு. மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன பாத்தீங்கன்னா பொருளாதார தாவரவியல். இதை வந்து மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு பற்றி விளக்குகிறது. நெல்லி எந்த நோயை நீக்குகிறது? நெல்லிக்காய் சாப்பிட்டா வந்து ஸ்கர்வி நோய் வந்து நீங்குகிறது. இருமல், சளி, மூச்சுக்குழல் அழற்சியை நீக்குவது எதுன்னு பாத்தீங்கன்னா துளசி தான் இருமல், சளி, மூச்சுக்குழல் அழற்சியை நீக்குகிறது. தோல் நோய்க்கு மருந்து மற்றும் கிருமி நாசினியாக பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த ஆப்ஷன்ல வேம்பு தான் தோல் நோய்க்கு மருந்து மற்றும் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. எந்த மாநிலம் இந்திய சணல் உற்பத்தியில் பாதியை நிறைவு செய்கிறது? எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா சணல் உற்பத்தியில மேற்கு வங்காளம் தான் இந்திய அளவுல பாதியை நிறைவு செய்வது மேற்கு வங்காளம் ஆகும். வன்கட்டைகள் உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா தேக்கு தான் வன்கட்டைக்கு உதாரணமாகும். எந்த வகை நிலவால் பூக்கும் தாவரங்களில் இருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன? ஆஞ்சியோஸ்பெர்ம் அந்த தாவரங்களில் பூக்கும் தாவரங்களில் இருந்து தான் வன்கட்டைகள் பெறப்படுகின்றன. மின்கட்டைகளுக்கு உதாரணமா எது உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா கடம்பு. இதெல்லாம் வந்து மென்மையான கட்டைகளுக்கு உதாரணமாக உள்ளன. பொதுவாக மின்கட்டைகள் எந்த வகை தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன? மின்கட்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கா தாவரங்கள், அந்த பூக்காத தாவரத்தில் இருந்துதான் மின்கட்டைகள் பெறப்படுகின்றன. அலங்கார தாவரங்களில் இல்லாதது எது? பருத்திங்கிறது அலங்கார தாவரம் கிடையாது. எந்த தாவர கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? கரும்பு. கரும்பிலிருந்து தான் அதனுடைய கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா நீலப்பச்சை பாசி. இதுதான் வந்து வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகிறது. உயிரி எரிபொருளாக எது பயன்படுகிறது? காட்டாமணக்கு. இதான் வந்து உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. உலக உணவு தின நாள் எது? அக்டோபர் 16ஆம் தேதி தான் உலக உணவு தின நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் தேசிய மரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆலமரம் ஆகும். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தல். செங்காந்தல் தான் நம்ம தமிழ்நாட்டின் மாநில மலர் ஆகும். எந்த தாவரத்தின் உண்ணக்கூடிய விதைகள் பருப்புகள் ஆகும்? அவரை குடும்பம். கொடுத்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவரை குடும்பத்தின் தாவரத்தின் உண்ணக்கூடிய விதைகள் தான் பருப்புகள் ஆகும். தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவைகளில் இல்லாதது எது? கொக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவைகளில் இல்லாதது ஆகும். இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? இயற்பியல் அளவுகள் பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் என்னவென அழைக்கப்படுகின்றன பாத்தீங்கன்னா அடிப்படை அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. நீளத்தின் அலகு என்ன? நீளத்தின் அலகு பாத்தீங்கன்னா மீட்டர் ஆகும். எஸ்ஐ அலகு முறையில் எத்தனை அடிப்படை அளவுகள் உள்ளன? எஸ்ஐ அலகு முறையில் பாத்தீங்கன்னா 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. வழி அளவுகளுக்கு உதாரணம் யாவை? வழி அளவுகளுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கன அளவு. அடுத்தது ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவினை எதன் மூலம் காண இயலாது? ஒழுங்கற்ற வடிவமுள்ள பரப்பளவினை சூத்திரத்தின் மூலம் நாம் காண இயலாது. திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா லிட்டர் தான் திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகு ஆகும்.
கன சென்டிமீட்டர் என்ற அலகை எவ்வாறு குறிக்கிறோம்? இது சிசி அப்படிங்கிற அலகால் தான் கன சென்டிமீட்டர் என்ற அலகை நாம் குறிக்கிறோம். 1 லிட்டர் என்பது பாத்தீங்கன்னா 1000 சிசி, அதாவது கன லிட்டருங்கிறது 1000 சிசி ஆகும். ஒரு கேலன் என்பது 3785 ml தான் ஒரு கேலன் என அழைக்கப்படுகிறது. ஒரு அவுன்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை எம்எல்னு பாத்தீங்கன்னா 30 ml தான் ஒரு அவுன்ஸ் என அழைக்கப்படுகிறது. பொருள் லேசானது அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா அடர்த்தி தான். ஒரு பொருள் வந்து லேசா இருக்கா இல்ல கனமா இருக்கா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது அடர்த்தி ஆகும். அடர்த்தியின் அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் கியூப்ங்கிறது தான், பை மீட்டர் கியூப்ங்கிறது தான் அடர்த்தியின் அலகு ஆகும். ஒரு ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஒரு ஒளியாண்டு என்பது பாத்தீங்கன்னா தொலைவின் அலகாக குறிப்பிடப்படுகிறது. பின் வருவனவற்றுள் எது வழி அளவு? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வழி அளவுங்கிறது பாத்தீங்கன்னா பரப்பு தான் பின்வருவனவற்றுள் வழி அளவாகும். மஞ்சள் ஒரு என்ன நிறங்காட்டின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை நிறங்காட்டி ஆகும். ஒரு பொருளின் வடிவம், அளவு, பருமனில் ஏற்படும் மாற்றம் என்ன மாற்றம்னு பாத்தீங்கன்னா அது வந்து இயற்பியல் மாற்றம். அதோட வடிவம், அளவு, பருமனில் ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றமாகும். நீர், சோடியம் ஹைட்ராக்சைடு, தேங்காய் எண்ணெய் போன்றவை எது தயாரிக்க பயன்படுகிறது? நீர், சோடியம் ஹைட்ராக்சைடு, தேங்காய் எல்லாம் பயன்படுத்தி சோப் தயாரிக்கப்படுகிறது. சோப் வேற, டிடர்ஜென்ட் வேற. நம்ம குளிக்க பயன்படுவது சோப்பு வந்து தயாரிக்க பயன்படுகிறது. கரிம உரங்களுக்கு உதாரணங்கள் யாவை? கரிம உரங்கள் பாத்தீங்கன்னா தொழு உரம் தான் கரிம உரங்களுக்கு உதாரணங்களாக உள்ளன. அமோனியம் சல்பேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? அமோனியம் சல்பேட்ல 21% வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் உள்ளது. யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? யூரியாவில் பாத்தீங்கன்னா 46% வந்து நைட்ரஜன் உள்ளது. பொட்டாசியம் நைட்ரேட்டில் எத்தனை சதவீதம் பொட்டாசியம் உள்ளது? பொட்டாசியம் நைட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 44% வந்து பொட்டாசியம் உள்ளது. சிமெண்டை கண்டுபிடித்த வில்லியம் ஆஸ்பிடின், இவர் தான் சிமெண்டை கண்டுபிடிச்சாரு. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் ஆவார். உழவனின் நண்பர் யார்? மண்புழு தான் உழவனின் நண்பராக உள்ளது. சிமெண்ட், மணல், நீர்க்கலவை கலந்ததுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காரை ஆகும். சிமெண்ட், மணல், நீர்க்கலவை கலந்தது காரை ஆகும். வலுவூட்டப்பட்ட காரையில் சிமெண்ட், மணல் மற்றும் இரும்பு கம்பி நீர்க்கலவை. வலுவூட்டப்பட்ட காரையில் என்ன இருக்கும்? சிமெண்ட் இருக்கும், மணல் இருக்கும், இரும்பு இருக்கும், இரும்பு கம்பி நீர்க்கலவை மற்றும் ஜல்லிக்கற்கள், அதான் வந்து காங்கிரீட். பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் தான் பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுகிறது. ஜிப்சத்தின் பயன் இல்லாதது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உலோகம் தயாரிக்க ஜிப்சம் பயன்படாது. உரம், சிமெண்ட், பாரிஸ் சாந்து தயாரிக்க ஜிப்சம் பயன்படும். மன அழுத்தத்தை நீக்க, தசை மற்றும் நரம்பை சீராக்க, தோல் நோய்களை நீக்க பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா எப்சம். இதுதான் வந்து மன அழுத்தத்தை நீக்க, தசை மற்றும் நரம்பை சீராக்க, தோல் நோய்களை நீக்க பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து ஜிப்சத்தை என்ன செய்யும் போது கிடைக்கிறது? பாரிஸ் சாந்த வந்து வெப்பப்படுத்தும் போது, அதாவது ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போதுதான் அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுனா பாரிஸ் சாந்து நமக்கு கிடைக்கிறது. பீனாலின் நிறம் என்ன? பீனால் வந்து பாத்தீங்கன்னா நிறம் அற்றது ஆகும். சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் டேஸ். சோப்புகளோட முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் விலங்கு கொழுப்பு. உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் சேர்ந்துள்ள ஒரு கூட்டு அமைப்பின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சூழ்நிலை மண்டலத்துலதான் உயிர் உள்ளதும் இருக்கும், உயிர் அற்றவையும் இருக்கும். சூழ்நிலை மண்டலத்தின் ஒளி, வெப்பம், காற்று, காற்றின் ஈரப்பதம் போன்றவை என்ன கூறுகள்? இப்ப சூழ்நிலை மண்டலத்துல ஒளி, வெப்பம், காற்று, காற்றின் ஈரப்பதம் போன்றவை எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய இயற்பியல் கூறுகள் ஆகும். தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்களுக்கு பேரு பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் ஆவார்கள். தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாத உயிரினங்கள் பாத்தீங்கன்னா நுகர்வோர்கள். அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கிறோம்? உற்பத்தியாளர்கள் இருந்து நுகர்வோர்கள் பெற்றுக்கொள்கின்றன. தாவர உண்ணிகளில் இல்லாதது எது? சிறுத்தை வந்து தாவர உண்ணி கிடையாது. ஊன் உண்ணிகளில் இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆடு. இதெல்லாம் வந்து சிங்கம், புலி, தவளை எல்லாம் ஊன் உண்ணி. ஆடு வந்து ஊன் உண்ணி கிடையாது. அனைத்துண்ணிகள், காகம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்துண்ணி ஆக உள்ளது. பாக்டீரியா, பூஞ்சை இது என்னவென அழைக்கப்படுகின்றதுன்னு பாத்தீங்கன்னா சிதைப்பவைகள். பாக்டீரியா, பூஞ்சை எல்லாம் சிதைப்பவைகளாக உள்ளன. புற்கள் எதற்கு எடுத்துக்காட்டு? புற்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாளருக்கு எடுத்துக்காட்டு புற்கள் ஆகும். நுகர்வோர்களுக்கு எடுத்துக்காட்டுகளில் இல்லாதது எது? நுகர்வோர், அதாவது புற்கள் வந்து நுகர்வோர்ல எடுத்துக்காட்டுகளில் இல்லாத ஒன்று. சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? பாக்டீரியாக்கள் தான் சிதைப்பவைகளுக்கு
எடுத்துக்காட்டாக உள்ளன. உணவு சங்கிலியின் மூலம் கிடைக்கும் ஆற்றல் எதிலிருந்து தொடங்குகிறது? உணவு சங்கிலினா ஸ்டார்டிங்ல எதிலிருந்து தொடங்குகிறதுனா சூரிய ஒளி, அதிலிருந்து தான் கிடைக்கும் ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறது. எத்தனை வகை நுகர்வோர்கள் உள்ளனர்? 4 வகையான நுகர்வோர்கள் உள்ளனர். 4ஆம் நிலை நுகர்வோர்கள் எதை உண்ணும்? இப்ப 4ஆம் நிலை நுகர்வோர்கள் எதை உண்ணும்னா பாத்தீங்கன்னா 3ஆம் நிலை நுகர்வோர்களை உண்ணுவதுதான் 4ஆம் நிலை நுகர்வோர்கள் ஆவார்கள். மட்கும் கழிவுகள் மட்காத கழிவுகள் என பிரிக்கப்படுவது எந்த கழிவுனா திடக்கழிவுகள் தான். மட்கும் கழிவுகள் மட்காத கழிவுகள் என பிரிக்கப்படுகிறது. மட்காத கழிவுகளில் இல்லாதது ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா காகிதம் தான் மட்காத கழிவுகளில் இல்லாத ஒன்று ஆகும். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் எல்லா உணவு சங்கிலியும் இணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்ட ஓர் என்ன வலை அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உணவு வலை அமைப்பு. இது ஒரு உணவு வலை அமைப்பாக உள்ளது. தென் ஆப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டிய நெல்சன் மண்டேலா சிறையில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? அவர் பாத்தீங்கன்னா 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்தார். தென் ஆப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டிய நெல்சன் மண்டேலா விடுதலையான ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கிய காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டுக்கு முக்கிய காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாதி முறைதான். அடுத்தது, இந்திய அரசமைப்பு எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது? எந்த பிரிவுன்னு பாத்தீங்கன்னா பிரிவு 14 தான். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. அப்துல் கலாம் ஐயா பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு தான் கலாம் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படுபவர் அப்துல் கலாம் ஆவார். அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் நாள். இதுதான் மாணவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? அதவே நான் இப்ப சொல்லிட்டேன். அப்துல் கலாம் தினம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் தினமான ஐயா அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது நேருவால் எழுதப்பட்டது. இது ஐயா எழுதுனது கிடையாது. விஸ்வநாதன் ஆனந்த் பத்மபூஷன் பெற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பத்மபூஷன் பெற்ற ஆண்டாகும். உலக கேரம் சாம்பியன் 2008இல் வென்றவர் பாத்தீங்கன்னா இளவழகி ஆவார். எந்த விதியின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? பிரிவு 17இன் படிதான் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் என்ன அமைச்சரா இருந்தார்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ஆவார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு 1990ஆம் ஆண்டுல அவருக்கு வழங்கப்பட்டது. எந்த ஆண்டு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா நகரங்களை ஆய்வு செய்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர்? 1920ஆம் ஆண்டு தான் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா நகரங்களை ஆய்வு செய்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர். புதையுண்ட நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா தான் புதையுண்ட நகரமாகும். 1856இல் எந்தெந்த இடத்திற்கு இடையே ரயில் பாதை அமைத்த பொழுது சுட்ட செங்கற்கள் காணப்பட்டன? லாகூர் டு கராச்சி இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு தோண்டப்பட்டது. அப்பதான் சுட்ட செங்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாராவில் பழமையானது எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா தான் இருக்கிறதுலேயே மொகஞ்சதாராவை விட பழமையானது. இந்திய தொல்லியல் துறை அமைக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1861ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை அமைக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை யார் உதவியால் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் கன்னிங்காம் இவர்தான் இந்திய தொல்லியல் துறையை இவருடைய உதவியால் அமைக்கப்பட்டது. கன்னிங்ஹாம் உதவியால். இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்குள்ளதுன்னு பாத்தீங்கன்னா புதுதில்லியில் உள்ளது. ஹரியானா மாநிலத்தில் தானிய களஞ்சியம் எந்த இடத்தில் காணப்பட்டது? ஹரியானாவில் பாத்தீங்கன்னா ராகி கர்கி அப்படிங்கிற இடத்துலதான் தானிய களஞ்சியம் காணப்பட்டது. குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் லோத்தல்ங்கிற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா செம்புதான் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகமாகும். சிந்துவெளியின் காலப்பகுதி என்ன? சிந்துவெளியோட காலப்பகுதி பாத்தீங்கன்னா வெண்கல காலமாக உள்ளது. சிந்துவெளி மக்களுக்கு டேஸ் பயன் தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு பாத்தீங்கன்னா இரும்பின் பயன் தெரியாது. ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது?
பொது ஆண்டுக்கு முன் 1900 ஆண்டுல தான் வந்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. கதிரியக்க கார்பன் முறை 14 அதனோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் வயதை அறியும் முறைதான் கதிரியக்க கார்பன் முறை 14 பயனாகும். உலகில் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு உள்ளது? பொதுக்குளம் பாத்தீங்கன்னா முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் மொகஞ்சதாரோவில் உள்ளது. மட்பாண்டங்களில் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செய்தனர்? மட்பாண்டல பாத்தீங்கன்னா கருப்பு வண்ணத்துல தான் சிந்துவெளி மக்கள் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள் அவர்களால் தான் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது. வெண்கலத்தாலான நடனமாது சிலை எங்கு கிடைத்தது? வெண்கலத்தாலான நடனமாது சிலை பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் கிடைத்தது. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோவில் தான் அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரப்பா நாகரிகம் டேஸ் நாகரிகம் எனலாம். ஹரப்பா நாகரிகத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நகர நாகரிகம் என அழைக்கலாம். வளங்களின் வகைகளில் இல்லாதது எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அறிவியல் வளங்கள்ங்கிறது கொடுக்கப்பட்ட வளங்களின் வகைகளில் இல்லாதது ஆகும். பண மதிப்பற்ற வளங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம காற்றெல்லாம் பணம் கொடுத்து வாங்க தேவையில்லை. அதான் வந்து பண மதிப்பற்ற வளங்கள் ஆகும். பண மதிப்புள்ள வளங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண மதிப்புள்ள வளங்கள் ஆகும். டேஸ் வளங்கள் முதல்நிலை செயல்பாடுகள் ஆகும். இயற்கை வளங்கள் தான் முதல்நிலை செயல்பாடுகளாக உள்ளன. முதல்நிலை செயல்பாடுகள் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடுனது தான் முதல்நிலை செயல்பாடுகள் ஆகும். டேஸ் வளங்கள் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் ஆகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் தான் இரண்டாம் நிலை செயல்பாடுகளாக உள்ளன. இரண்டாம் நிலை செயல்பாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதில் பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலை தான் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் ஆகும். டேஸ் வளங்கள் மூன்றாம் நிலை செயல்பாடுகள். மனித வளங்கள் தான் மூன்றாம் நிலை செயல்பாடுகளாக உள்ளன. மூன்றாம் நிலை செயல்பாடுகளில் இல்லாதது எது? இப்போ பள்ளி, அறிவியலாளர், உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கு அனைத்து சேவை, இதெல்லாம் வந்து மூன்றாம் நிலை செயல்பாடு. விவசாயம்ங்கிறது மூன்றாம் நிலை செயல்பாடு கிடையாது. உயிரற்ற வளங்களுக்கு உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா காற்று வந்து உயிரற்ற வளங்களுக்கு உதாரணமாக உள்ளன. புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு உதாரணம் நிலக்கரி. நிலக்கரியெல்லாம் யூஸ் பண்ணிட்டா நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு உதாரணமாக உள்ளது. தனிநபர் வீடு எந்த வகையான வளங்களுக்கு உதாரணம்? இது வந்து எதன் அடிப்படையினா உரிமையின் அடிப்படையில் தனிநபர் வீடு வந்து உரிமையின் அடிப்படையில் வளங்களுக்கு உதாரணம். இது தோற்றத்தின் அடிப்படை கிடையாது, வளர்ச்சியின் அடிப்படை கிடையாது, புதுப்பித்தலின் அடிப்படையும் கிடையாது. உள்ளூர் வளங்களுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கங்காரு. இதெல்லாம் வந்து சூரிய ஒளி, காற்று, இதெல்லாம் இல்லை. கங்காருன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரும். அது வந்து உள்ளூர் வளங்களுக்கு உதாரணமாக உள்ளது. கடல் ஈஸ்ட் எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? கடல் ஈஸ்ட்னு பாத்தீங்கன்னா மறைந்திருக்கும் வளங்களுக்கு உதாரணம் தான் கடல் ஈஸ்ட் ஆகும். கடல் ஈஸ்டின் பயன்களில் இல்லாதது ஒன்று. இதுல மின்சாரம் தயாரித்தல்ங்கிறது கடல் ஈஸ்டின் பயன்களில் இல்லாத ஒன்று ஆகும். மனிதன் புவியை தோண்டும் போது முதலில் கண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா தாமிரத்தை தான் மனிதன் வந்து புவியை தோண்டும் போது முதலில் கண்டான். எந்த காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. சின்கோனா மரத்தின் எந்த பகுதியில் இருந்து மருந்து பொருள் கிடைக்கிறது? சின்கோனா மரத்தின் மரப்பட்டையிலிருந்து தான் மருந்து பொருள் கிடைக்கிறது. எந்த வளங்களை நாடுகளுக்கு இடையே உள்ள ஒப்பந்தம் மூலம் பெற முடியும்? பன்னாட்டு வளங்களை தான் நாடுகளுக்கு இடையே உள்ள ஒப்பந்தம் மூலம் நாம் பெற முடியும். திமிங்கல புணுகு டேஸ் தயாரிக்க பயன்படுகிறது. திமிங்கலத்தோட புணுகு வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுகிறது. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் தான். வளங்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா மனிதன் பேராசைக்கு கிடையாது, அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் அண்ணல் காந்தியடிகள் ஆவார். வளங்களை பாதுகாக்க வழிமுறைகள், இதுல உங்களுக்கு நம்ம இதுல படிச்சிருப்போம் 3R: ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதா வந்து வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் ஆகும். குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல் என்பதாகும். வளங்களை கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு. வளங்களை வந்து நம்ம கவனமாக கையாளுதான் வளங்களின் பாதுகாப்பு என அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் என்ன வளங்கள்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் வளங்கள் என அழைக்கப்படுகிறது. தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஸ் வளங்களாகும். இப்ப நம்ம பயன்படுத்துகிற வளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்களாக உள்ளன. டேஸ் வளம் மிகவும் மதிப்பு மிக்க வளமாகும். மனித வளம்தான் மிகவும் மதிப்பு மிக்க வளமாக உள்ளது. இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஸ் எனப்படுகிறது. இயற்கை வளங்களை சேகரித்தல் பாத்தீங்கன்னா
வள திட்டமிடல் என அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கணக்கும் இருக்கு. 8, 12, 16, 26 வகுப்பட்டு மீதம் 3 கொடுக்கிற மிகச்சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல 72, 85, 42, 51. 51 தான் மீதி 3 கொடுக்கிற மிகச்சிறிய எண்ணாகும். 2 எண்களின் விகிதம் பார்த்தீங்கன்னா 5:9 மற்றும் அவையின் மீசிமா பார்த்தீங்கன்னா 450 எனில் அவ்வேறு எண்களில் சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50 தான் சிறிய எண் ஆகும். 40, 48, 60, 64 வகுப்படும் 1000 விட குறைவான மிகப்பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9600. ஆப்ஷன் 9000, 9600, 9800, 9400. இதுல வந்து 9600ங்கிறது சரியான விடை. 52, 78, 117 ஆகிய எண்களால் வகுக்கப்பட்டால் 33, 59, 98 ஆகிய மீதியை கொடுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 449 ஆகும். நெக்ஸ்ட் ஒன், செயற்கை காந்த வடிவம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீள்கோள் வடிவம் தான் செயற்கை காந்த வடிவம் ஆகும். தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக இருக்கும். யார் கடற்பயணத்தில் காந்த கற்களை பயன்படுத்தினர்? சீனர்கள் தான் பயணத்தில் வந்து காந்த கற்களை பயன்படுத்தினர். காந்தங்களை எவ்வாறு பாதுகாக்கலாம்? காந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை உதவியுடன் பாதுகாக்க முடியும். மின்காந்த தொடர்வண்டி இல்லாத நாடு எது? மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த தொடர்வண்டி இல்லாத நாடு ஆகும். காந்த திசை காட்டும் கருவி பயன்படாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல காந்த திசை காட்டும் கருவி பயன்படாத இடமாகும். மனித எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன? மனித எலும்பு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 206 எலும்புகள் உள்ளன. விலா எலும்பில் எத்தனை இணைகள் உள்ளன? விலா எலும்புல பார்த்தீங்கன்னா 12 இணைகள் உள்ளன. நமது உடலின் மிகச்சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காது எலும்பு தான். நம்ம உடல்லையே மிகச்சிறிய எலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா காது எலும்பு ஆகும். செரிமானத்தில் உட்கிரகித்தல் எங்கிருந்து நடைபெறுகிறது? அதாவது செரிமானத்தில் உட்கிரகித்தல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் இருந்து நடைபெறுகிறது. நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளோரா ஆகும். மனித நுரையீரலில் எத்தனை நுண் காற்றுப்பைகள் உள்ளன? மனித நுரையீரல பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. இதயம் எந்த உறையால் சூழப்பட்டுள்ளது? இதயம் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் உறையால் சூழப்பட்டுள்ளது. இரத்த சிவப்பு அணுக்கள் எங்கு உற்பத்தியாகின்றன? இரத்த சிவப்பு அணுக்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியாகின்றன. நரம்பு மண்டலம் எதனால் ஆனது? நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா நியூரான்களில் ஆனது. சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு என்ன? சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு நெப்ரான்கள் ஆகும். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான் மனிதனோட முதன்மையான சுவாச உறுப்பு ஆகும். புவி சூரிய குடும்பத்தின் எத்தனையாவது கோள்? புவி வந்து சூரிய குடும்பத்தில 3வது கோளாக உள்ளது. காஸ்மாஸ் என்பது என்ன வகை சொல்? காஸ்மாஸ்ங்கிறது கிரேக்க சொல் ஆகும். சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் உள்ளன. 9 கோள்னு முதல்ல படிச்சுட்டு இருப்போம். இப்போ 2006க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 8 கோள்கள் உள்ளன. டேஸ் மற்றும் டேஸ் கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே தான் சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் எது? சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆகும். சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவிதான் சூரிய குடும்பத்திலேயே 5வது பெரிய கோளாக உள்ளது. நீலக்கோள் என அழைக்கப்படுவது எதுன்னா நம்ம பூமி தான். புவி தான் வந்து நீலக்கோள் என அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எதுன்னா வியாழன். இதான் வந்து வியாழன் கோள் தான் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோளாகும். சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு அடுத்தது சனி தான் வந்து 2வது பெரிய கோளாகும். உருளும் கோள் எது? யுரேனஸ் தான் உருளும் கோளாக உள்ளது. குளிர்ந்த கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன் தான் குளிர்ந்த கோள் ஆகும். சந்திராயன் 1 எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது? சந்திராயன் 1 பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. சூரிய குடும்பத்தின் மையம் எதுவா உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தின் மையம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆகும். இந்திய பெருங்கடலில் காணப்படும் உயிர்கோள பெட்டகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா தான் இந்திய பெருங்கடலில் காணப்படும் உயிர்கோள பெட்டகம் ஆகும். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலய மாநிலத்துல தான் மவுன்சின்ராம் இதான் வந்து இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது.
தமிழ் மொழி எப்பொழுது செம்மொழியாக்கப்பட்டது? தமிழ் மொழி பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு தான் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகளாக உள்ளன? 22 மொழிகள் இந்தியாவில அலுவல் மொழிகளாக உள்ளன. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வி.ஏ. ஸ்மித் அவர்கள் தான் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்த வரலாற்று ஆசிரியர் ஆவார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஆவார். கார்பா எந்த மாநில நடனம் பாத்தீங்கன்னா குஜராத்தோட நடனம் தான். கார்பாங்கிறது குஜராத் மாநிலத்தின் நடனம் கார்பா ஆகும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நடன வகைகள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. கேரளானா இது, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுங்கிறத பார்த்து வச்சுங்க. உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1828ஆம் ஆண்டு தான் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டாகும். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை எந்த ஆண்டு நிறுவினார்? அவரு 1828ஆம் ஆண்டு தான் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணத்தை தழுவினார்? அவர் பிரிஸ்டல் நகர்ல தான் ராஜாராம் மோகன் ராய் மரணத்தை தழுவினார். ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் பிரம்ம சமாஜத்தை புத்துயிர் ஊட்டியவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் தான். ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்பு பிரம்ம சமாஜத்தை புத்துயிர் ஊட்டியவர் ஆவார். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யாருன்னா காசி விஸ்வநாதன். அவர் தான் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக விளங்கினார். பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1867 தான் பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்டது. தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? தேசிய சமூக மாநாடு அமைப்பு ராணட முயற்சியால் உருவாக்கப்பட்டது. சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது? ராணடே அவர்கள் தான் சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலை இயற்றினார். விவேகானந்தர் எங்கு பட்டப்படிப்பை முடித்தார்? விவேகானந்தர் பாத்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகத்துல தான் பட்டப்படிப்பை முடித்தார். அயோத்தியதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றவர் யார்? ஆல்காட். அவர் தான் அயோத்தியதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றவர் ஆவார். கிரி அதாவது குலாம்கிரிங்கிறது அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஜோதிபா பூலே தான். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஜோதிபா பூலே தான் குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஆவார். பண்டித ரமாபாய் எந்த மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்தார்? பண்டித ரமாபாய் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில தான் ஆழமான புலமை பெற்றிருந்தார். தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவிய ஸ்ரீ நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? நாராயணகுரு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் நாராயணகுரு ஆவார். தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டது? தலைக்கோட்டை போர்ல பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தான் தலைக்கோட்டை போரில் வீழ்த்தப்பட்டது. தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைநகராக தஞ்சாவூரை மாற்றியவர்கள் யாவர்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் தான் பண்பாட்டு தலைநகராக தஞ்சாவூரை மாற்றியவர்கள் ஆவார்கள். சோழமண்டல பகுதி எந்த துணி வகைகளுக்கு பெயர் பெற்றது? சோழமண்டல பகுதி பாத்தீங்கன்னா கலம்காரி என்ற வகையான துணி வகைகளுக்கு பெயர் பெற்றது. பக்சார் போர் நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1764ஆம் ஆண்டு தான் பக்சார் போர் நடந்தது. பிளாசி போர் நடந்த ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1757 பிளாசி போர் நடைபெற்றது. ஆம்பூர் போர் நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1749 ஆம்பூர் போர் நடைபெற்றது. அரசர் 2ஆம் சார்லஸ் திருமணத்தின் போது மணக்குடையாக பெற்ற தீவு எதுன்னு பாத்தீங்கன்னா பம்பாய் தீவு தான். அரசர் 2ஆம் சார்லஸ் திருமணத்தின் போது மணக்குடையாக பெற்ற தீவு ஆகும். சீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை எந்த மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? சீகன் பால்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழில் மொழிபெயர்த்து தான் விவிலியத்தை வெளியிட்டார். தமிழகத்தில் டேனியர் கட்டிய கோட்டை எங்குள்ளது? தமிழகத்துல டேனியர் கட்டிய கோட்டை பாத்தீங்கன்னா தரங்கம்பாடியில் உள்ளது. டேனியர்கள் எங்கே ஒரு கிடங்கை அமைத்தனர்? டேனியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வியாபாரத்திற்காக மசூலை பட்டணத்துல தான் ஒரு கிடங்கை அமைத்தனர். அரசர் 14ஆம் லூயியின் நிதியமைச்சர் யார்? கோல்பெர் அப்படிங்கிறவர் தான் அரசர் 14ஆம் லூயியின் நிதியமைச்சர் ஆவார். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1664 தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. அம்பைநாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு என்ன? 1623 தான் அம்பைநாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டாகும். தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஜி நொபிலி தான் தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுகிறார். போர்த்துகீசியர் எந்த பகுதியை கருப்பர் நகரம் என அழைத்தனர்? இவங்க மயிலாப்பூர் பகுதியை தான் கருப்பர் நகரம் என அழைத்தனர். மின் மூலங்களில் இல்லாதது எது? இது தொலைக்காட்சிங்கிறது மின் மூலங்களில் இல்லாததாகும்.
வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ஒரு கருவி எதுன்னா மின்கலன் தான். வேதி ஆற்றலை என்னவா மாற்றுது? மின் ஆற்றலாக மாற்றுகிறது. மின்கலத்தின் வகைகள் யாவை? அதாவது முதன்மை மின்கலன், துணை மின்கலங்கள் அப்படின்னு மின்கலத்தில் 2 வகைகள் உள்ளன. முதன்மை மின்கலனை எத்தனை முறை பயன்படுத்த முடியும்? இப்ப நம்ம ஒரு பேட்டரி செல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை பயன்படுத்த முடியும். மின்கல அடுக்கு என்றால் என்ன? மின்கலங்களின் தொகுப்புக்கு பெயர் தான் மின்கல அடுக்கு என அழைக்கப்படுகிறது. மின் சுற்று என்பது மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதைக்கு பெயர் என்ன? அது பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே சொல்லிட்டோம். அதாவது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதை தான் மின் சுற்று என அழைக்கப்படுகிறது. வீடுகளில் உபயோகிக்கும் மின் சுற்று எதுன்னு பாத்தீங்கன்னா பக்க இணைப்பு சுற்று தான் வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எது? ஈல் மீன் தான் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீனாகும். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை எவ்வாறு அளவிடலாம்? மின்னோட்டம்னாவே நம்ம என்ன பண்ணலாம்? அம்மீட்டர் பயன்படுத்தி தான் மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை நாம் அளவிட முடியும். மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த நாட்டை சார்ந்தவர்? தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஆவார். மக்கள் விஞ்ஞானி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா மைக்கேல் பேரடே தான் மக்களின் விஞ்ஞானி என அழைக்கப்பட்டார். கடாரம் கொண்டான் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் தான் கடாரம் கொண்டான் என அழைக்கப்பட்டவர் ஆவார். முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யார்? ஈசான சிவன் அவர்தான் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு ஆவார். படைப்பிரிவின் தலைவர் யார்? நாயகம் அப்படிங்கிறவர் தான் படைப்பிரிவின் தலைவராக விளங்கினார். பிரம்மதேய குடியிருப்புகளை நிர்வகித்தவர் யார்? பிரம்மதேய குடியிருப்புகளை நிர்வகித்தவர்கள் சபையார்கள் மற்றும் கிளார்கள் ஆவார்கள். குத்தகைக்காரர்கள் அவங்க பாத்தீங்கன்னா சொந்த நிலம் கிடையாது. அவங்க என்னவென அழைக்கப்பட்டார்னு பாத்தீங்கன்னா உளுகுடி என அழைக்கப்பட்டவர்கள். சொந்த நிலம் இல்லாதவர்கள் உளுகுடி என அழைக்கப்பட்டனர். சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் தான் சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டார். எண்ணெய் ஆட்டுபவர்கள் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா சங்கரபாடியார் என அழைக்கப்பட்டவர்கள் எண்ணெய் ஆட்டுபவர்கள் ஆவார். தாராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? தாராசுரம் பாத்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டதுதான் தாராசுரம் கோவில் ஆகும். முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரியை நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா 8000 தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 8000 வேத கல்லூரியை நிறுவினார். பாண்டியரின் தொடக்க கால தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா கொற்கை தான் பாண்டியர்களின் தொடக்க கால தலைநகர் ஆகும். களப்பிரரிடம் இருந்து பாண்டிய பகுதிகளை மீட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடுங்கோன் அவர்தான் களப்பிரரிடம் இருந்து பாண்டிய பகுதிகளை மீட்டவர் ஆவார். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா ஜூல் தான் வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஆகும். வெப்ப ஆற்றலை அளக்கும் அலகு என்ன? வெப்ப ஆற்றலை அளக்கும் அலகு கலோரி என்பதாகும். பொருள் வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகிறது? பொருள்களை வெப்பப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அது விரிவடைகிறது. வெப்ப விரிவடைதலின் பயன்பாடுகள் என்ன? இதுல பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி சக்கரம் இதை வெப்ப விரிவடைதலின் பயன்பாடுகளாக உள்ளது. நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். கடல் நீர் பல உப்புக்கள் கலந்த என்ன கலவைன்னு பாத்தீங்கன்னா ஒருபடித்தான கலவை தான் கடல் நீர் ஆகும். ஒரு கரைசலில் குறைந்தளவு கூறு கொண்ட கூறு என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு கரைசல்ல குறைந்தளவு கொண்ட கூறு என்னவென அழைக்கப்படுகிறதுனா கரைபொருள் அப்படின்னு. உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுகிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நீர் தான் உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது நீர் ஆகும். எவ்வளவு கரைப்பொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு எதுன்னு பாத்தீங்கன்னா கரைதிறன் தான். எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு கரைதிறன் ஆகும். வெப்ப உமிழ் செயல்முறையில் டேஸ் போது கரைதிறன் குறைகிறது. வெப்ப உமிழ் செயல்முறையில வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. திரவத்தில் வாயுவில் கரைதிறன் அழுத்தத்தின் விளைவை எந்த விதி விளக்குகிறது? ஹென்ரியின் விதிதான் திரவத்துல வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை விளக்குவது ஹென்ரியின் விதியாகும். கன அளவு சதவீதம் என்ன எழுத்தால் அழைக்கப்படுகிறது? V/V அப்படிங்கிற எழுத்தால் தான் கன அளவு சதவீதம் அளக்கப்படுகிறது. நீல விற்றியால் அல்லது மயில் துத்தம் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் தான் நீல விற்றியால் அல்லது மயில் துத்தம் என அழைக்கப்படுகிறது. வெள்ளையினை வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு நடந்தது? 1942ஆம் ஆண்டு தான் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நடந்தது. யாருடைய சமரச முயற்சியால் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடந்தது? ராஜாஜி அவர்களோட சமரச முயற்சியால் தான்
வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடந்தது. எந்த ஆண்டு போஸ் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம், அது கல்கத்தா மாநாடு, அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1939ஆம் ஆண்டு தான் அவர் நீக்கப்பட்டார். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்த ஆண்டு என்ன? கிரிப்ஸ் தூதுக்குழு வந்த ஆண்டு 1942ஆம் ஆண்டு ஆகும். செய் அல்லது செத்து மடி என்றவர் யார்? காந்தியடிகள் தான் செய் அல்லது செத்து மடி என்றவர் ஆவார். ராணி ஜான்சி படைப்பிரிவின் தலைமை வகித்தவர் யார்? ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை வகித்தவர் லக்ஷ்மி ஆவார். காந்தியை தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். இது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். காந்தியை தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். இந்திய கப்பற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். இந்திய கப்பற்படையின் அதாவது ராயல் கப்பற்படை கழகம் அதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தவர் ஆவார். 1946 ஜூலை ஆகஸ்ட் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா 210 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. வேவல் பிரபுவிற்கு பின் வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன், அவர் தான் வேவல் பிரபுவிற்கு பின் வந்தவர் ஆவார். கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? அவரு வின்ஸ்டன் சர்ச்சில் ஆட்சியின் போதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு நம்ம இந்தியாவிற்கு வந்தது. இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை நடைபெற்றது. கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என அழைக்கப்பட்டது? 1971 முதல் தான் கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் என அழைக்கப்பட்டது. நேரு மற்றும் லியாகத் அலிகான் ஒப்பந்தம் டெல்லியில் ஏற்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு தான் நேரு மற்றும் லியாகத் அலிகான் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1951 தான் மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மொழிவாரி மாகாண கோரிக்கை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னா ஜேவிபி கமிட்டி. அவங்க தான் பாத்தீங்கன்னா மொழிவாரி மாகாண கோரிக்கை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஆகும். சீனா மக்கள் குடியரசு ஆன ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு தான் சீனா மக்கள் குடியரசாக மாறியது. இந்திய சீன போர் ஏற்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1962 தான் இந்திய சீன போர் ஏற்பட்டது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி யார்? நேரு அவர்கள் தான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி என அழைக்கப்படுகிறார். நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. மவுண்ட் பேட்டன் திட்டம் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1947 கொண்டு வரப்பட்டது. மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டிருக்கிறது தான். மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா ஆந்திரா. மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் பிறந்த ஆண்டு இல்லைன்னா பிரிந்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1960 தான் மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் பிறந்தது. கார்போஹைட்ரேட்டுகளை விட அதிக ஆற்றல் தருவது எதுன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு தான் கார்போஹைட்ரேட்டுகளை விட அதிக ஆற்றல் தருகிறது. வைட்டமின்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வைட்டமின்கள் பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் உணவு என அழைக்கப்படுகிறது. உடலில் அதிகமான உயிர் வேதிவினைகள் நடைபெற அவசியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் தான். இதுல நீரில் கரையும் வைட்டமின்கள் எது, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது அப்படிங்கறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீரில் கரையும் வைட்டமின் யாவை? நீரில் எது கரையும்னா B-C வைட்டமின்கள் நீரில் கரையும். மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? மாலைக்கண்ணா வைட்டமின் A குறைபாட்டால் தான் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது. உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா தாது உப்புகள் தான், அதாவது மினரல்ஸ். உடல் வளர்ச்சி பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தாது உப்புக்கள் தேவைப்படுகிறது. நாம் ஒரு நாளைக்கு குறைந்தது எவ்வளவு லிட்டர் நீர் அருந்த வேண்டும்னா கண்டிப்பா 2 லிட்டர் நீர்னாலும் கண்டிப்பா குடிக்கணும். ஆக்சிஜனேற்ற தடுப்பானதாக உள்ளது எது? இதுல முருங்கை தான் ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது. புரதங்களின் பயன் என்ன? புரதங்கள் எதற்கு பயன்படுகிறது? வளர்ச்சிக்கு புரதம் பயன்படுகிறது. நுண்ணுயிர்கள் எத்தனை பிரிவுகளாக உள்ளன? நுண்ணுயிர்கள் பாத்தீங்கன்னா 4 பிரிவுகளாக உள்ளன. புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் யாவை? கொடுக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா குபோசியோர்கர் இதுதான் புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய்களாகும். ஸ்கர்வி எந்த குறைபாடால் ஏற்படுகிறதுனா விட்டமின் சி. இப்போ நம்ம என்னென்ன விட்டமின்கள் இருக்கோ அதுல அதனால் ஏற்படும் நோய்கள் என்னங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுவது ஸ்கர்வி ஆகும். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா செல்கள் தான் உயிரினத்தின் மிக சிறிய செயல்படும் அலகு ஆகும். ஒரு செல் உயிரினங்களில் இல்லாதது எது? இப்போ இதுல பாத்தீங்கன்னா மனிதன் தான் ஒரு செல் உயிரினங்களில் இல்லாதது ஆவான்.
அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? அமீபா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய போலி கால்கள் மூலம்தான் இடப்பெயர்ச்சி அடைகிறது. குளிர்கால உறக்கம், இதே மாதிரி கோடைகால உறக்கம். இதுல குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது வந்து ஆமை ஆகும். கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா நத்தை தான் கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஒட்டகம் எங்கே தன் கொழுப்பை சேமித்து வைக்கிறது? ஒட்டகம் பாத்தீங்கன்னா தன்னோட திமில்ல தான் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா வரையாடு தான் தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும். பறவைகள் திசை திருப்ப எது உதவுகிறதுன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் திசை திருப்ப அதனுடைய வாள்கள் உதவுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ஆவர்த்தன வரிசைப்படுத்தலுக்கு அணு எண் என்பது சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தவர் யாருன்னா ஹென்றி மோஸ்லே தான். அவர் தான் ஆவர்த்தன வரிசைப்படி அணு எண் தான் மிகச் சிறந்தது என்று கண்டவர் ஆவார். நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் உள்ளன? 118 தனிமங்கள் வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ளன. எதிர்மின் அயனியானது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவளவில் எவ்வாறு இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெரிதாக இருக்கும். எதிர்மின் அயனிங்கிறது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவளவில் பெரியதாக இருக்கும். அயனியாக்கும் ஆற்றல் அலகு என்ன? கிலோ ஜூல் பர் மோலுங்கிறது தான் அயனியாக்கும் ஆற்றலின் அலகு ஆகும். பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் எத்தனை முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது? பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் பாத்தீங்கன்னா 2 முறை மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இரும்பின் முக்கிய தாது என்ன? ஹேமடைட் அப்படிங்கிறது தான் இரும்பின் முக்கிய தாது ஆகும். 0.25% to 2% கார்பனுடைய இரும்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இது வந்து பாத்தீங்கன்னா எஃகு. இதுல வந்து 0.25% to 2% கார்பனுடைய இரும்பு எஃகு என அழைக்கப்படுகிறது. நிர்வாக கட்டமைப்பில் ஜில்லா பரிஷத் என அழைக்கப்படுவது எது? மாவட்டங்கள் தான் நிர்வாக கட்டமைப்பில் ஜில்லா பரிஷத் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் காலனி ஆட்சியில் எந்த ஆண்டு வரை நிர்வாகம் இருந்ததில்லை? 1773 வரையில பாத்தீங்கன்னா காலனி ஆட்சியில் நிர்வாகம் வந்து 1773 வரை கிடையாது. இந்திய அரசு அலுவல் விதி கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அரசு அலுவல் விதி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961ஆம் ஆண்டு. குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணி ஒதுக்கீடு பற்றி கூறும் பிரிவு எது? இவர் வந்து பல்வேறு அமைச்சகத்திற்கு பணி கொடுப்பாரு கூறும் பிரிவு பாத்தீங்கன்னா பிரிவு 77 ஆகும். இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ஆர் பிள்ளை தான் இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலர் ஆவார். அனைத்திந்திய பணிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1951 தான் அனைத்து இந்திய பணிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய காவல் பயிற்சி நிலையம் எங்கு உள்ளது? தேசிய காவல் பயிற்சி நிலையம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ளது. இந்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் விதைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வேணுங்கிறது விதைக்கப்பட்ட ஆண்டு 1919ஆம் ஆண்டு. ராயல் ஆணையம் லீ ஆணையம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆண்டு பாத்தீங்கன்னா 1924 தான் ராயல் ஆணையம் லீ ஆணையம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆகும். இந்தியாவில் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1926ஆம் ஆண்டு அன்று தொடங்கப்பட்டது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி கூறும் பிரிவு என்ன? இந்திய அரசியலமைப்பு பிரிவு 315 தான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடுகிறது. கான்பூர் சதி வழக்கு நடந்த ஆண்டு என்ன? கான்பூர் சதி வழக்கு நடந்த ஆண்டு 1924ஆம் ஆண்டாகும். 1928ல தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் எங்கு நடைபெற்றது? பொன்மலைங்கிற திருச்சி பொன்மலையில தான் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் நடைபெற்றது. மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு என்ன? 1929ல தான் மீரட் சதி வழக்கு நடைபெற்றது. 1907ல் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் எது? பீகார்ல தான் 1907ல டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாடா ஆவார். கோயம்புத்தூர் மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1932ல கோயம்புத்தூர் மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. சூர்யா சென் அவர் என்ன பணி செய்தார்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். சாண்டர்ஸ் கொலை வழக்கில் தொடர்புடையவர் யார்? பகத்சிங் தான் சாண்டர்ஸ் கொலை வழக்கில் தொடர்புடையவர் ஆவார். மத்திய சட்டமன்றம் மீது குண்டு வீசியவர் யார்? மத்திய சட்டமன்றம் மீது குண்டு வீசியவர் பகத்சிங் ஆவார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கல்கத்தாவில் முதல் சனலாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855ல தான் கல்கத்தாவில் முதல் சனலாலை தொடங்கப்பட்டது. சம்ரான் சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1917ல தான் சம்ரான் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது.
சம்ரானுக்கு காந்தியை அழைத்தவர் யாரு? காந்தி வந்து நம்ம இந்தியாவுக்கு எந்த ஆண்டு வந்தாரு? திரும்பி வந்த ஆண்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்திய பணியாளர் சங்கம் அமைத்தவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே தான் இந்திய பணியாளர் சங்கம் அமைத்தவர் ஆவார். கேதா போராட்டம் நடந்த ஆண்டு என்ன? 1918ஆம் ஆண்டு தான் கேதா போராட்டம் நடந்த ஆண்டு ஆகும். குலாம்கரி என்ற புத்தகம் யாருடையது? ஜோதிராவ் பூலே உடையதுதான். அதாவது இதை முதலே பார்த்தோம். இதுல வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது வரும். ஜோதிராவ் பூலே உடைய புத்தகம் குலாம்கரி ஆகும். மூக் நாயக், இது வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் தான் மூக் நாயக். அதோட பொருள் மூக் நாயக் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னா அம்பேத்கர் ஆவார். பூரண சுயராஜ்யம் வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எதுன்னு பாத்தீங்கன்னா லாகூர் மாநாட்டுல தான் பூரண சுயராஜ்யம் வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்தது? அவங்க திருச்சி டு வேதாரண்யம் எத்தனை பேரோட செஞ்சாங்க? இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரிப்பீட் ஆகிறது தான். தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் வந்து ராஜாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்னன்னா 1931 தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மகத் சத்தியாகிரகம் யாரால் நடத்தப்பட்டது? அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த பொதுக்குளத்துல நீர் எடுக்கிறதுக்கு அந்த மகத் சத்தியாகிரகம் நடைபெற்றது. சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கப்பட்டது. காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னு கேட்டானா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் காந்தியடிகளின் அரசியல் குரு ஆவார். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? அதுல முதல் தலைவர் யாரு? எத்தனை மாநாடுகள் நடந்தது? அப்படிங்கறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1855 போட்டிருக்கேன். 1885 தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா 2 பேர் கலந்து கொண்டனர். கௌராக் சினி சபைகள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா இது வந்து பசு பாதுகாப்பு சங்கங்கள் தான் கௌராக் சினி சபைகள் என அழைக்கப்பட்டன. பஞ்சாப் இந்து சபை அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு தான் பஞ்சாப் இந்து சபை அமைக்கப்பட்டது. லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1916 லக்னோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஹிந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு நடந்ததுன்னா ஹரித்துவார்ல தான் ஹிந்துக்களோட முதல் அகில இந்திய மாநாடு நடந்தது. ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று அழைக்கப்பட்டார். யாரால் அழைக்கப்பட்டார்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள் தான் ஜின்னா அவர்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று அழைத்தார். ராஷ்டிரிய சுயசேவாக் சங்கம் RSS இது துவங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டு RSS வந்து துவக்கப்பட்டது. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக இருந்த மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா பாரசீக மொழி தான் முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது. வெள்ளையினர் வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1942 நடைபெற்றது. ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. அந்த சேர்மத்தின் வகை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்கேன் அல்கைன் அப்படி எல்லாம் வரும். இப்ப C3Hங்கிறது பாத்தீங்கன்னா அல்கீன் ஆகும். ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3 மெத்தில் பியூட்டேன் 1 ஆல். இது எந்த வகை சேர்மம்? 1 ஆல் அப்படிங்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால். ஆல்கஹால்னு என்ன ஒரு OH- ஆல்கஹால் வகையை சாரும். IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை மின்னொட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 7 சேர்க்கப்படுகிறது. பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா C3H அண்ட் C4H10 தான் தொடர்ச்சியாக வரும் இணையாக உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனால். இது வந்து ஆக்சிஜனோட ஒளிக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு 3 மூலக்கூறு நீர் கிடைக்குது 80. இது என்னவா இருந்தா எத்தனால் எரிதல் C2H5OH 3O2. அப்போ 2 கார்பன் டை ஆக்சைடு 3 நீர் மூலக்கூறு கிடைச்சதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா எத்தனால் எரிதல் ஆகும். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் பாத்தீங்கன்னா 95.5% வந்து எரிசாராயத்துல எத்தனால் உள்ளது. லாஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது? ஈத்தர் தான் மயக்கமூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிஎஸ்ல பொதுவான எல்லா சப்ஜெக்டையும் கலந்து தான் கேட்டிருக்கோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.